ஹாய் எவ்ரிவன், ஐம் டாக்டர் ருத்ரா. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்ரல் டாபிக் தான். நிறைய பேர் வந்து சார் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது, ஒரு ஆன்சைட்டியாக இருக்குது, அப்பப்போ வந்து ரொம்ப ஒரு பேனிக்காக இருக்குது, எதுக்குன்னே தெரியாமல் ஒரு பயம் இருக்குது, அது இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு சில பேர்லாம் வந்து எங்கிட்ட ஒப்பீனியன் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து நிறைய பேஷண்ட்ஸ் பார்ப்போம், நிறைய கொலீக்ஸு, அதுக்கப்புறம் தெரிஞ்சவங்க, ஃப்ரெண்ட்ஸ், நான் மெடிக்கல் ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாருமே வந்து நான் இப்போ நிறைய நியூஸ் சேனலில் பார்க்குறேன், டிவியில் பார்க்குறோம், அதுக்கப்புறம் வந்து நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம், அதே மாதிரி வந்து அங்கங்கே கேள்விப்படுறோம். ரொம்ப யங் ஏஜில் எம்ஐ வருது, அதுக்கு வந்து என்ன பண்ண முடியும், இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது இப்போ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போஸ்ட் கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேருக்கு இந்த ஒரு மாதிரி விதமான பயம், பதட்டம், அதுக்கப்புறம் ஒரு ஆன்சைட்டி, ஒரு ஸ்ட்ரெஸ் நிறைய பேருக்கு நம்ம பார்க்கலாம். இது எதனாலன்னா, ஐயோ கோவிட்ல நம்மளுக்கு தெரிஞ்சவங்க, பக்கத்தில் இருந்தவங்க நிறைய பேர் கோவிட்ல இறந்துட்டாங்கன்னு ஆட்டோமேட்டிக்காக நமக்குள்ள ஒரு பதட்டம், ஒரு ஸ்ட்ரெஸ், ஒரு ஆன்சைட்டின்னு இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம எப்படி சரிப்படுத்த முடியும், இதுக்கு வந்து எனக்கு என்ன வழி இருக்குது, எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருமா அப்படின்லாம் வந்து நிறைய பேர் ஒரு பயம் இருக்குது. ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணோம்னா, இயர்லி ஒரு மாஸ்டர் செக்அப் எடுத்துக்கலாம். எடுத்து பார்த்துட்டு நம்ம அந்த மாஸ்டர் செக்கப்பில் ஒரு எக்கோவோ, ஒரு இசிஜி, அதுக்கப்புறம் நம்ம பிளட் டெஸ்ட்டு, நம்ம கொலஸ்ட்ரால் லெவல்ஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான நம்ம ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக வந்து நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. இன்னொரு விஷயம் வந்து மனிதனுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம உடலுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம், கண்டிப்பாக வந்து நம்ம ஒரு எக்ஸசைஸ் பண்ணணும். எப்படி எக்ஸசைஸ் பண்ணால், காலைல அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1/2 hour வாக்கிங் போகலாம், அதுக்கப்புறம் ஒரு ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணலாம், ஸ்ட்ரெச் அவுட்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் மார்னிங் ஒரு 10 minutes ப்ரீத்திங் எக்ஸசைஸ் பண்ணலாம், மெடிடேஷன் பண்ணலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் நம்ம உடலுக்கு. இதெல்லாம் பண்ணும்போதே நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். அதே மாதிரி வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் தூக்கம். தூக்கம் நம்மளுக்கு சரியில்லைனாலே நம்மளுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ் இருக்குன்னு தான் அர்த்தம். தூக்கம் நம்மளுக்கு நல்ல தூக்கம் வேணும்னா கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு கம்மி பண்ணணும். நைட்டு 10 மணிக்கெலாம் நம்ம படுத்துட்டு நம்ம ஒரு 6-7 மணிக்கெலாம் எழுஞ்சிக்கணும். கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து மெலட்டோனின் செக்ரீஷன் வந்து தூங்கினா மட்டும்தான் நமக்கு கிடைக்கும். அதே மாதிரி ப்ராப்பர் செரோட்டின் லெவலில் நம்ம